ரமேஷ், சதீஷ், பெஞ்சமின் ரமேஷ் ஜபம் பண்ணுங்கய்யா. 17ஆம் தேதி அவங்க அப்பாவுக்கு ஒரு வருஷம் முடியுது. 17ஆம் தேதிக்கு ஆந்திராவில் ஜபம் இருக்கு, மீட்டிங் இருக்குது. அதுக்காக ஜபம் பண்ணுங்க. அவங்க அப்பா காசு வரணும், வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதரி, இந்த இல்லத்தில் சுவிசேஷம் செய்யும் பொழுது வரும் பொழுது ஆண்டோட தயவு இருக்கும். ஏனென்று சொன்னால் சுவிசேஷத்தினுடைய கிருபை, தேவனுடைய கிருபை இருக்கும். இந்த வேலையில இந்த அன்பான சகோதரி இடத்துல ஒரு பாட்டை நம்ம பாடணும். இன்னும் ஒரு வரியில ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன வார்த்தையை நாம் கொடுப்போம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு கரண்ட் தட்டுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவப்பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவப்பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. இந்த இந்த பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. ஆமென். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப எப்பொழுதும் சந்தோஷம் வேணும்னா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லத்துல வேணும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நாவு துதித்துக் கொண்டிருக்கணும். எப்படியா? அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 17 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்தேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இடைவிடாமல் ஜெபம் செய்து எப்படி ஆண்டவரை நடக்க பலன் கொடுத்து, எழுந்திருக்கு பலன் கொடுத்து, இந்த வீட்டை கொடுத்து, ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு அந்த கிருபை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, வியாதி இல்லாமல் வைத்தது, அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய நாவை ஒவ்வொரு நாளும் அவர் துதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் இந்த வீட்டை கொடுத்ததுக்காக, வீட்டில் சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக, சமாதானத்தை கொடுத்ததுக்காக, வியாதி இல்லாமல் வைத்திருந்ததுக்காக, இப்படி எல்லாம் சொல்லி தேவனை நாம் மகிழ்ப்படுத்தலாம். அன்பான சகோதரி, ஒரு நேசத்தோடு அழைத்தார்கள், ஐயா எங்க வீட்டுல வாங்க. அது ஒரு நேசம். இன்று இந்த